ரைட். அப்பா எனக்கு பல்லு முளைச்சப்ப வாங்கின பேஸ்ட் அது. என்ன தட்டினாலும் ஒண்ணும் வராது. எல்லாம் முயற்சி பண்ணா பலன் கிடைக்காம போகாதுப்பா. பார், இது என்ன பேஸ்டா பிரசாதமா? இதை வச்சு வளர்க்கணும் என்னப்பா வரும்? கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கப்பா, நல்லா நுர வரும். ஆஹா, இது முழுசா நானே யூஸ் பண்ணிக்கிட்டுமா இல்ல பாதி உங்களுக்கு எடுத்து வைக்கட்டுமா? நான் என்னைக்குப்பா இந்த கருமத்தெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்குன்னு இருக்கவே இருக்கு செங்கல்ல. நான் பேண்ட் வேணும்னு கேட்டேன், என்னாச்சுப்பா? எதுக்கு பேண்ட்? அதான் போன தீபாவளிக்கு எடுத்தோம்ல. அது போன தீபாவளிக்கு வாங்கினது இல்ல, இத்து போச்சுப்பா. அதுக்கு தான் ஒப்பன மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறாங்க. மகனே, ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு, இது வட அமெரிக்காவுக்கு சுரங்கம் தோன்றவங்களுக்காக கண்டுபிடிச்சதுப்பா. இதுக்கு மெயின்டெனன்ஸே கிடையாது. துவைக்க வேண்டியது இல்ல, அயன் பண்ண வேண்டியது இல்ல, கிழிஞ்சு ஒட்டு போட்டாலும் கூட பேசன்ட்ருவானுங்க. ஒப்பனை பார்த்தாவது மாடர்னா இருக்க கத்திக்கேண்டா. இந்த இது புடி, காஞ்சி போச்சுன்னா ஒரு நுர வராது. பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறீங்களே. சாடிஸ்ட். யாரு சாடிஸ்ட்? டேய், இந்தியாவிலேயே நான் பெரிய எக்கனாமிஸ்டா. ஐயே, என்னடி இது? நெல்லு. பின்ன நான் என்ன புல்லு முளைச்சு கிடக்கு நான் சொன்னேன்? ஏன் கீழே கிடக்கு? இல்ல, அரிசியில இருந்துச்சு, வேணான்னு பொறுக்கி போட்டேன். அறிவு கிட்டவளே, இந்த அரிசியே நெல்லுல இருந்து வந்து தெரியுமா? பொறுக்கி போய் அரிசி எடுக்கலாம். என்ன குழம்பு வச்சிருக்க? என்னத்த வைக்கிறது? போன மாசம் 1/2 கிலோ கோவக்காய் வாங்கி கொடுத்தீங்க, எல்லாம் தீர்ந்து போச்சு. ஏன் 30 நாளைக்கு 1/2 கிலோ காய்கறி பார்த்தாதா? கண்ணா பண்ணா செலவு பண்ணி நிறுத்தலாம் பாக்குறியா? அறிவு கிட்டவளே, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன். காய்கறிக்கு காசு எடுக்காம போறீங்களே. காசு கொடுத்து காய்கறி வாங்குற பழக்கத்துல உங்க ஒப்பனோட்டோட நிறுத்திக்கின்னு எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்க? இந்தியன் எக்கனாமிக்கல் தெரியாம பேசிட்டு நீ. கத்திரிக்காய், வெண்டைக்காய். ஏரியா கத்திரிக்காய் என்னையா விலை? பூரா அழுகலா இருக்கும் போல் இருக்க. கிலோ 8 ரூபாய்ங்க. 8 ரூபாய் என்னையா மனுஷன் வாங்குற விலையா பார்த்து சொல்லியா? உங்களுக்கு எவ்வளவு வேணுங்க? அது நீ சொல்ற விலையை பொறுத்து இருக்கு. போட ஒரு 5 கிலோ போட. 5 கிலோவா? 6 ரூபான்னு போட்டுங்க. பூரா சொத்தையா இருக்குது. 5, 6 இருக்கு எனக்கு. கத்திரிக்காய் போதும். உருளைக்கிழங்கு என்ன விலை? 7 ரூபாய்ங்க. ஒரு 1/2 கிலோ போடு. சரி. இது என்னையா பூரா கண்ணி போய் கிடக்குது? கண்ணி போலீங்க, அது மச்சம் இருக்குங்க. மச்சமா? அதிர்ஷ்டமான கிழங்குறியா? ஆமா. இப்போ 4 கிலோ போடு. 4 கிலோ வேணாம், பூரா கண்ணி கிடக்குது எனக்கு வேணாம். எனக்கு ஒரு அவரைக்காய் போடு. அவரைக்காயா? இத பார், அவரைக்காய் போடுறேன், ஆனா தூக்கி வெளியேற கூடாது. என்னையா அர்த்தமா வேலைக்கிற? அடிபட்ட காயா, அழுகின காயா வண்டிக்குள்ள வைக்க கூடாதியா? வச்சா இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வரும், இது கெட்டு போயிடும். ஆமா, இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வந்து இது கெட்டு போயிருமா? அப்படி இதுல இருந்து மிளகா கெட்டு போயிடும். மிளகாயில இருந்து வெங்காயம், என்ன வெங்காயம் தூரம் வச்சுட்டேன் அங்க இருக்கு. இத பாரியா, இனிமேல் நான் எடுத்து வீசினா செருப்பாலடியா. சரி, போடியா. எத்தனை கிலோ? 1/2 கிலோ போடு. 1/2 கிலோவா? இது என்னையா பூரா முத்தக்காயா இருக்குதே? முத்தக்காய வச்சு வித்துருக்கிறேன், எடுத்து போட கூடாது. என்ன அது? காலங்காத்தால வியாபாரமே வேண்டாம், சுத்த சாவுக்குறாங்க இருப்போம். சாவுக்குறாங்க அடிச்சு பல்லெல்லாம் பேத்து போடுவேன். அழுகிற காய வித்துட்டு இருக்க, கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டுவேன். என்னையா கேஸ் போயா? காலங்காத்தா நல்ல காய் தான் கொண்டாந்து இருக்கிறேன். கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய். ஒரு வாரத்துக்கு காய்கறி செலவு மிச்சம். ஜூஸ் போறதுக்கு எலுமிச்சை வாங்கணும்னு பார்த்தேன். இதுல ஊறுகாயே போலாம் போல் இருக்கே. மொழிய புடுங்க, திருஷ்டி போக. தேங்காய் முடி கால் முட்டியில படலையே. ஐயோ, கடவுளை குடைச்ச தேங்காய் காலில் வரத கொடுத்து வச்சுக்கோங்க. உள்ள போங்க. இது ஒரு வீடு, இதுக்கு திருஷ்டி காய் வேற சுத்தி இருக்கான் பாரு. அம்மா, காய்கறி விலையெல்லாம் கண்ணா பின்னா நேரிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு நிறைய இருக்கேன்னு தாராளமா வெட்டி தீர்த்துட்டு இருக்காத. என்ன, இந்த காய்கறி வண்டிக்கார இனிமேல் இந்த பக்கம் வருவானுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏங்க, சொத்தை பார்த்து வாங்குனீங்களா? ஆமா, அடுத்த காய்கறி வண்டிக்கான வர்ற வரைக்கும் இதை வச்சுதான் சமாளிக்கணும். இந்த கற்பூரம் பூஜை கேட்டீங்கள, அம்மா, மார்க்கெட்ல கற்பூரம் ஏகப்பட்ட டிமாண்ட். நீ பாட்டு காட்டு இருக்காத, காட்டு கப்பு நினைச்சிரு. என்னங்க இது, உடைஞ்ச தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உடைஞ்ச தேங்காயா? உடைச்சு பார்த்து வாங்கணுமா? உள்ள அழுகிருந்தா அதுக்கு நீ இவ்வளவு பீஸ் பீஸாவா? அதுக்கு நான் என்ன பண்றது? உடைக்கிறவன் நம்ம இஷ்டத்துக்கு உடைப்பானா? நீ என்ன வக்கீல் மேல கேள்வி மேல கேள்வி கேட்கல. அப்பா, பேங்க் போனோம், பஸ் காசு கொடுங்க. ஐயோ, பஸ் வேகமா போதோ இல்லையோ, டிக்கெட் விலை வேகமா ஏறிட்டு இருக்கு. மகனே, நீ ஏன் நெருக்கி அடிச்சு கூட்டத்துல போகணும்? 2 வீலர்ல போ. 2 வீலரா? எப்போ வாங்குனீங்க? எங்க இருக்கு? அதோ லுக் இட். ஏன்பா, சைக்கிள் 2 வீலரா? ஆமா, அதுக்கு 4 வீலர் இருக்கா? 2 வீல் தானே. இவ்வளவு தாராள மனசு இருக்கிற நீங்க எப்பப்பா இதை வாங்குனீங்க? நான் எங்கப்பா வாங்கினேன்? இதோ நிக்கிறாள் எங்க அம்மா, இவளோட புவர் ஃபாதர் என்னுடைய கல்யாணத்துக்கு வரதட்சணையா இதை கொடுத்தான். வெயில கிடந்தா வேஸ்ட் ஆயிருமேன்னு நான் தான் பாட்பாரா பிரிச்சு பாலித்தீன் பேப்பர்ல சுத்தி பீரோல வச்சிருந்தேன். காலையில தான் உட்காந்து அசம்பிள் பண்ணேன். சரி வா, நான் டிராப் பண்ணிட்டு வரேன். நீங்க எதுக்கு? நானே போயிட்டு வந்தேன். ஐயோ, இது இங்கிலீஷ் ராலி சைக்கிள்ப்பா. எவனா வாங்கிட்டானா நான் தான் உன்னை டிராப் பண்ணுவேன், நான் தான் உன்னை பிக்கப் பண்ணுவேன். சரி வா, டைம் வேஸ்ட் பண்ணாத. டயத்துக்கு என்ன காசா செலவு பண்றீங்க? வாங்க. பிரேக் பிடிங்க. எங்க பிடிக்கிறது? பிரேக் இருந்தா தானே பிடிக்கிறது. அது பிரேக் பிடிச்சோம்னா டயர் தேயும்னு நான் தான் பிரேக் அடி பிடிக்க பத்திரம் வச்சிட்டேன்.
சரி நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வேலைக்கு போறேன். இதே வீட்டுக்கு போறதா? பேருக்கு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன். ஓசில கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போறேன். காப்பி கொடுப்பாங்களே? சாப்பாடு கூட போடுவாங்களே. இதுல பேங்கா கல்யாண வீடா? ஏன்டா சலிச்சுக்கிறேன்? இனிமேல் அப்பான்னு சொல்ல கூட வெக்கப்பட போட்டிருக்க. இனிமேலா? ஏன் மகனே, உங்க ஆபீஸ்ல டேபிள் கடையில் கை விடலாமா? டேபிள் கடியில கை வைக்க மாட்டாங்க, கால் தான் வைப்பாங்க. அது தெரியுமாப்பா. கை விட்டு லஞ்சம் வாங்கலாமா? வாங்கலாமே. வாங்கு. வாங்கினா ஜெயில போடுவாங்க. அவ்வளவுதானே, ஜெயிலு போட போட்டு போறாங்க. வாங்கு. வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. வேலையே போயிருமா? ஐயோ வேணாப்பா, வாங்கவே வாங்காத. போய் வேலையை பாரு. நான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போறேன். சரி. பெரிய ஃபேன் அங்க இருக்கு. சர்வநாசம் சர்வநாசம் சலிகிறே துணை. சிசியர்களே, வெளியூர்ல இருந்து புதுசா 2-3 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பாதத்தை பத்தி தெரியாது. எடுத்து சொல்லுங்க. நம்ம தாதா ஒரு பாலத்து மேல காலை வச்சாரு, அந்த பாலமே இடிஞ்சு போச்சு. ஒரு தோட்டத்துக்கு போனாரு. இவர் கால்பட்ட இடத்துல இதுவரைக்கும் ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கல. திருச்சிக்கு போய் அகண்ட காவிரியில காலை வச்சாரு, அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. அவ்வளவு ஏன், இவருடைய காலுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்ச பாம்பே செத்து போச்சுன்னா இவருடைய காலோட மையமே நினைச்சு பாருங்க. இப்படி இவருடைய பாதம் பட்ட இடமெல்லாம் அழிஞ்சு போறதாலதான் பக்தர்கள் இவரை அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் லெக்கு தாதான்னு அழைக்கிறாங்க. லெக்கு தாதா, லெக்கு தாதா, லெக்கு தாதா. சரி, இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும், யாராரு குடும்பம் நாசமா போகணும், யாராரு குடும்பம் நசிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும்னு லெக்கு தாதா கிட்ட சொல்லுங்க. லெக்கு தாதா, எனக்கு அண்ணனுங்க 3 பேரு. அவங்க 3 பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்க. நான் சோத்துக்கே கஷ்டப்படுறேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க வீட்டுல உங்க பாதத்தை வச்சு அவங்க நடுத்தருவுக்கு கொண்டு வரணும். ஆஹா, அண்ணன் மேல என்ன பாசம். சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். தாதா, நான் ஒரு சினிமா படம் எடுக்கிற ப்ரொடியூசர். என் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் என்னையே ஏமாத்திட்டு அவன் படம் எடுக்கிறான். வர அமாவாசை அன்னைக்கு பூஜை. அவன் படத்தை நிறுத்தணும். அவன் நாசமா போகணும். கவலையே படாது, படம் எடுத்தாலே நாசமா போயிருவான். போ. லெக்கு தாதா, என்னடா? மாமூல் வசூலிக்க போனோம். எல்லா கடைக்காரனும் கரெக்டா கொடுத்துட்டான். ஊர்ல இருந்து ஒருத்தன் புதுசா வந்திருக்கான். அவன் மட்டும் மாமூல் தரவே மாட்டேங்கிறான். என் காலோட மகிமையை சொன்னியா? சொன்னனே, மதிக்கல. லெக்கு தாதாவே நேர்ல வர சொல்றான். அப்படியா சொன்னா? வர்றேன், அவன் கடையில காலை வைக்கிறேன். நான் தான்டா. மாமூல் கொட்டா தரமாட்டேன். ஏய், ஆமாடா. என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ யாரு, உன் ராசி என்ன, எல்லா கதையும் எனக்கு தெரியும்டா. தெரிஞ்சிருந்து உனக்கு பயம் இல்லையா? எனக்கு என்னடா பயம்? கேரள நம்பூதிரிங்களை வச்சு நாள் குறிச்சு, நல்ல ஐயருங்களை வச்சு கணபதி ஹோமம் பண்ணி நவரத்னத்தையும் பூமியில பதிச்சு நல்ல ராசியானவங்களை கூப்பிட்டு கடையை திறந்திருக்க. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உன் காலு சுண்டைக்கா படா. சரி, உன் அழிவை நீயே தேடிக்கிற போது நான் என்ன பண்ண முடியும்? என் காலோட மகிமை பாரு. நீங்க தான் இந்த கடை ஓனர். நான் தான் இந்த கடை ஓனர். உங்களுக்கு என்ன வேணும்? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்லி இங்க கள்ளக்கடத்தல் பொருள் விக்கிறதா எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. அதனால இந்த கடையை மூடி சீல் வைக்க போறோம். அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம். அரஸ்டா? சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். இந்த சனியனே துணை. வாங்க. என்னமா கை கழுவ போறியா? ஆமா. அட நீ தனியா கையை கழுவி, நான் தனியா காலை கழுவி, எதுக்குப்பா தண்ணியை வேஸ்ட் பண்ணோம்? கையை நீட்டு 2 பேரும் ஒண்ணா கழுவிக்குவோம். அட நீட்டப்பா. என்ன மகனே முனங்குற? இட் இஸ் கால்ட் 2 in 1. நோ, இட் இஸ் கால்ட் அல்பம். என்னடி உன் பாட்டுக்கு அல்பகல் போட்டு போறான்? ஆமாங்க, போய் தண்ணிக்கெல்லாம் இப்படி பண்ண அவன் திட்டாம என்ன பண்ணுவான்? என்ன தண்ணிக்கெல்லாம் இப்படி பேசுறாங்க? ரயில்ல கூட தண்ணி சிக்கனமா செலவு பண்ணு எழுதிருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் கஞ்சனா அல்பமா? ஆமா, நீ என்ன திடீர்னு செக்க செவேர்னு ஆயிட்ட? சோப்ப கண்ணா வேணான்னு போட்டு செலவு பண்றியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மனசுல கொஞ்சம் கவலை. உனக்கு என்ன கவலை? நான் என்ன குறை வச்சேன்? நெத்தியில ஒரு பொட்டு, வகிட்டுல ஒரு பொட்டு, 2 பொட்டு கலவு பண்ணிருக்கல. காலகாலத்துல நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னா கேக்குறீங்களா? அவனுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னது? அடியே 90ல பண்ணியிருந்தா வரவச்சுன்னா என்ன கிடைக்கும்? 1 லட்சம் ரூபாய். 93ல, 2 லட்சம் ரூபாய். 96ல, 3 லட்சம். இன்னும் 3 வருஷம் 6 வருஷம் வெயிட் பண்ணோம்னா வரவச்சுனா எங்கே போயிரும்ல? இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு அவனுக்கு வரதட்சணை 5 ரூபாய் கூட வரப்போறது இல்ல. ஏன்? வரதட்சணை ரேட் மாத்திரமா ஏறும், வயசும் ஏறும். வயசானவனுக்கு யாருங்க பொண்ணு கொடுப்பாங்க? ஐயோ, நானே வரதட்சணை பணத்தை கால்குலேட் பண்ணே தவிர அவனுக்கு வயசாகுதுங்கிற பாயிண்டே மிஸ் பண்ணிட்டேன். கவலையே படாத. நாளைக்கே புரோக்கர் சொல்லி ஒரு நல்ல வசதியான பொண்ணை கேட்ச் பண்ண சொன்னேன். ஆமா, உங்க பையனுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னா
மொடமா இருந்தா பரவாயில்லையா? கண்ணு தெரியலினாலும் பரவாயில்ல, காது கேட்கலினாலும் பரவாயில்ல. ஆஹா. பொண்ணு என்ன படிச்சிருக்கணும்? எதுக்கு படிப்பு? நீ என்ன படிச்ச? நான் என்ன படிச்சேன்? நாம ஆபீஸ் வச்சு நடத்த போறோமா? என்ன அர்த்தமெல்லாம் படிச்சுக்க? சரி, பொண்ணு கலரா இருக்கணுமா இல்ல கருப்பா இருந்தா ஓகேயா? ஐயோ, கலர் என்னைக்கு இருந்தாலும் கருத்து போயிடுறேன். கருப்பு தான் பிக்ஸ்டா இருக்க. கருப்பாவே பாரு. பொண்ணு எந்த வயசுல எதிர்பார்க்கறீங்க? வயசாயா முக்கியம்? வயசுக்கு வந்திருக்கணும், அதான் முக்கியம். அட்டேங்க அப்பா, பேங்க்ல வேலை பாக்குற பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பாக்குற ஒரே அப்பா நீங்க தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு! அநேகமா வரதட்சணை கூட கேட்க மாட்டீங்க போல தோணுது. செருப்பால் அடிப்பேன். யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? யோ, வரதட்சணை ஜாஸ்தியா வேணும், அதுதான் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்க. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பொண்ணு பாக்குறதுக்கு நாங்க மத்தியானம் 12:30 இருந்து 1 மணிக்குள்ளதான் வருவோம். பொண்ணை வழக்கமா சாயந்தர வேலையில தானே பாப்பாங்க. சாயங்காலத்துல போனா பஜ்ஜியும் சொச்சியும் போட்டு அத்துட்டுருவானுங்க. நாங்க ஃபேமிலியோட ஃபுல் மீல் சாப்பிடணும், அதுதான் லஞ்ச் டைம் பிக்ஸ் பண்றேன். ரொம்ப பெருந்தன்மையோட பேசுறீங்க. ஆமா, பொண்ணை பார்க்க இந்த ஜீன்ஸ போட்டுட்டு தான் வருவேல? கல்யாணத்துக்கு இதே ஜீன்ஸோட தான் வருவேன். ஏன்னா இது ராசியான பேண்ட், எங்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தான். அப்புறம் பொண்ணு பார்க்க வர்றமே, அந்த ஆட்டோ சார்ஜும் பொண்ணு வீட்டுல தான் வாங்கி தரணும். எப்படி மீட்டருக்கு மேல கேப்பீங்களா? 5 10 கேப்ப, 5 ரூபா ஆட்டோக்காரர் கொடுப்பேன், 5 ரூபா நான் வச்சுக்கோ. அதை பத்தி உனக்கு நீயா? அடாடாடா, நெஞ்ச தொட்டுட்டீங்க. அதை விடுங்க. இப்போ எனக்கு என்ன கமிஷன் கொடுப்பீங்க? உனக்கு அது கமிஷனு? பொண்ணையும் பையனையும் கோத்து விடுறேன்ல. எங்களை மட்டும் தான் கோர்த்து வர்றியா? 2 பேர்த்தையும் தானே கோர்த்து வர்ற, அங்க வாங்கிக்க. ஐயோ, அவங்க சைடுக்கு அவங்க கொடுப்பாங்க, உங்க சைடுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு கேக்குறேன். என்ன சைடு சைடுன்னு இருக்க? எங்க சைடு தான் அவங்க சைடுல வாங்கிக்கிற. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. இதுக்கே கிருஷ்ணகிரி கிளியுதா? இப்ப தர்மபுரி சேர்ந்து கிளிய போகுது பார். ஒரு 50 ரூபா விடு. எதுக்கு? என்ன, நான் வெட்டி நாய் பேச உங்க வீட்டு வந்தேன்? அந்த பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேசத்தையே உங்க வீடு தேடி வந்தேன். ஆட்டோ சார்ஜ் யாரு கொடுப்பா? இப்ப கூட அப்புறம் பொண்ணு வீட்டுல வாங்கிக்க. ஐயா சாமி, நீங்க தரகருக்கெல்லாம் தரகர். எங்க காலு அதெல்லாம் இருக்கு. வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, வெறுவாயிலே பேசிக்கிறிய. ஒரு காபி குடுத்தியா? வீட்டுக்காரி வெளியே போயிருக்கிறா. இதே பதில சொல்லி நான் எத்தனை பேர் ஏமாத்திருப்பேன். ஆமா, இதென்ன பணம் உள்ள சரியா? வாசனை கும்மு அடிக்குதே. ஊர்ல இருந்து கொண்டாந்தீங்களா? மார்க்கெட்ல கிடைக்கிறதே இல்லைங்க. நான் வச்சுக்கிறேன். இது எப்படி ஊர்ல இருந்து கொண்டு வந்தீங்களா? இது மார்க்கெட்ல கிடைக்கும். வர்றேன். உஷாரான பார்ட்டி போல் இருக்கு. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ஐயோ, என்ன பிரச்சனை வரப்போகுதோ? ஏலக்கு தாதா, மங்களகரமான கல்யாணம் நடக்குது இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்பிட்டு விளையாடுறீங்களா? பத்திரிகையா? ஏன் சம்பந்தி நீங்க அனுப்பிச்சீங்களா? லெக் தாதாவுக்கு பத்திரிக்கை அனுப்புறதுக்கு நான் என்ன மடையனா? அப்படி இருக்கும். என் பொண்ணு முறை பையனை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என் பொண்ணு வாழாவட்டியா போட்டுன்னு அவன் தான் அனுப்பிச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். நீ விளையாடுறது லெக் தாதா கிடைச்சாரா? இத பார், எங்க லெக் தாதா இது வரைக்கும் ஒரு கல்யாணத்தை கூட பார்த்தது கிடையாது. ஏன் உள்ள வர்றதே இல்லையா? அவர் பார்க்க போற முதல் கல்யாணம் இதுதான். வழி விடுங்கயா. கொண்டாங்க. தயவு செய்து காலை வைக்காதீங்க. நீங்க காலை வச்சா கல்யாணம் நடக்காது, கருமாதியெல்லாம் நடக்கும். அப்ப பணம் கொடு. எவ்வளவு வேணும்? பணம்னா எவ்வளவு கொடுப்பேன்? 50,000 தர்றேன். 50,000 போதுங்களா? போதாது, 60,000 தர்றேன். ஏயா 60 ரூபா கேட்டதுக்கு மிஞ்சின, இப்ப 60,000க்கு கெஞ்சற? ஒரு மாதிரி 1000 பேர் கிடப்பாங்க. இந்த மாதிரி தரித்திரம் பிடிச்ச காலம் ஒண்ணுதானே இருக்கு. தரித்திர காலுக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம்? ஆமா, அவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன்? வரதட்சணைக்காக வச்சிருக்கேன். பணத்தை கொடுத்துட்டா வரதட்சணை? கடன் சொல்றேன். கடன் சொல்லுவியா? யாருகிட்ட? சம்மந்திக்கிட்ட. கடனா? என்ன இழுச்சு வாங்கி நினைச்சேன். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அல்பம் அல்பங்கிறான். இவன் அல்பம், இவன் குடும்பம் அல்பம், இவன் பொண்ணு அல்பம். ஆளினால் அல்பங்கிறான். அளந்து பேசு. நீ இழந்து பேசுறா? யாராவது ஒருத்தர் அளந்து பேசுகியா? என் பையனுக்கு டிபி இருந்தாலும் என் பொண்ணை கொடுக்குறேன், ஒத்துக்கிட்டேன். இவன் பொண்ணுக்கு ஆஸ்துமா இருந்தாலும் என் பையனை கொடுக்குறேன். டிபி ஆஸ்துமா டிபி ஆஸ்துமா. இவாக நடக்கிற இடத்துல ஏன் வியாதியை பத்தி பேசுறேன்? வர வர உங்க பவர் கூட்டிக்கிட்டே போகுது. தாதா, நீங்க வெளியே கால் வச்சதுக்கு எப்படின்னா நம்ம உள்ள போயிருந்தா கல்யாண மண்டபமே தரமாட்டோம். சர்வநாசம் சர்வநாசம், கல்யாணமே நாசம். டேய், யாரா லெக் தாதா? யாரா லெக் தாதா? வாடா இல்ல. நானும் தரித்திரம் புத்தி உண்டா? ஆனா இதே தரித்திரம் மாடி விட்டு வச்சுக்கு என்ன நடுராட்டு வச்சுக்கு. வாடா இல்ல, ஆம்பளை வாடா இல்ல. ஏய், யாரா நீ? என்ன இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? போடா. ஏய், கேக்குறல்ல, அச்சான் வச்சுக்க. சவுத்துல போய் பள்ளி மாதிரி ஒட்டிப்பேன். நான் ஊதுனா நீ கீழே விழுந்துறேன். ஏன்னா நான் பல் தேய்க்கிற வழக்கமே இல்ல. டேய், ஏ சிவா, அவனை விடு. ஏன் வீட்டுக்குள்ள வந்து என்னையே கூப்பிடான்னா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. ஏய் காஞ்சிகரோடு, என்னடா சொல்றேன்டா? ஒண்ணு வரலாண்டா தரித்திரம். சாதாரண தரித்திரம் இல்லடா, மகா தரித்திரம். என்ன பெத்தவோ பெத்த உடனே குப்பை தொகையில தூக்கி போட்டா.
என்ன ஒரு நாய் எடுத்து வளர்த்தது. நாயினா நல்ல நாயானது, சொரி நாயடா. எல்லாரும் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தவங்க, நான் நாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தேன். அவ்வளவு எதுக்குடா? இன்னை வரைக்கும் எனக்கு பேர் கிடையாதா? நானா என் பேரை மிஸ்டர் லுல்லுன்னு வச்சுக்கிட்டேன். பிச்சை எடுத்தா கேவலம்னு வேலைக்கு போனேன்டா. என்னென்ன வேலைக்கு போனேன்னு தெரியுமாடா உனக்கு? முதல்ல சமையல் வேலைக்கு போனேன்டா. நான் ஆக்கின சோத்தை தின்றவன் வாந்தி பேர் எடுத்து ஆள் அவுட் ஆயிட்டேன்டா. உப்பு விற்க போனா மழை அடிக்குதுடா, உமி விற்க போனா புயல் அடிக்குதுடா, வாட்ச்மேன் வேலைக்கு போனா அந்த வீட்லயே திருட்டு போயிடுதுடா, சுண்ணாம்பு அடிக்க போனா அந்த சுவரே இடிஞ்சு விடுதுடா. சரி, பிச்சை எடுக்கலாம் ட்ரெயின்ல ஏறினா அந்த ட்ரெயினே கவுந்து போகுதுடா. அவ்வளவு எதுக்குடா? இந்த கையில சோத்து எடுத்தா இந்த கை தட்டி விடுதுடா. இன்னைக்கு உன் வீடு தேடி வந்திருக்கேன்டா. உன் தருத்தன் பெருசா இருந்தா என்ன அடிக்கட்டும், ஏன் தருத்தன் பெருசா இருந்தா ஒண்ணு அடிக்கட்டும்டா. இன்னைக்கு நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். என்னடா சொன்ன? நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். சொல்லு. நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். இன்னொரு சொல்லு. நீ சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம், சனியனே துணை. அதே குப்பத்துள்ள போடுங்க. சொல்லு போ. Excuse me, sorry for the disturbance. I want 5 rupees. டேய், எடுக்கிறது பிச்சை, பேசுறது இங்கிலீஷா? நீ என்ன சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தவனா? Yeah. ஆமா, எங்கிட்ட போய் பிச்சை கேக்குறியா? நீ என்ன ஊருக்கு புதுசா? Yeah. எனக்கு வாங்கி தாண்டா பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்ல. போ. அப்பா Son. டேய், அடிச்சு பல்லுக்கெல்லாம் பேத்து போட நாய். எம்பையா என்ன கூப்பிடுறேன்? என்னடா? வாங்க பொண்ணு பார்க்க போலாம். சும்மாடா, இந்த வயசுல பொண்ணு பார்த்துட்டு. உங்களுக்கு இல்லப்பா, எனக்கு. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். காதல் பண்ணியா? கியூல நின்னு காதலிச்சேன்ப்பா. கியூவில் நின்னு காதல் பண்றதா? காதலுக்கே கியூவா? நீ அவளுக்கு எத்தனை ஆதாலே? இல்லப்பா, பால் கியூல நின்னு காதலிச்சேன். காலங்காதால பல்லு கூட விளக்காம ஊத்த பல்லோட ஒரு காதலா? அவங்க அப்பா என்ன பண்ணிருக்கான்? பக்கத்துல தான் இருக்காங்க. பொண்ணு பேரு சீதா, ரொம்ப அழகா இருப்பா. ஐயா, அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காடா? கிளார்க்கா இருக்காரு. கிளர்க்கா? கிளர்க் நம்ம ஸ்டேட்டஸ் சரியா வருமாடா? இதுக்கு பேரு ஸ்டேட்டஸா? இந்த மாதிரி பிச்சைக்காரன் சிரிக்கிற அளவுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்க மாட்டாரு. சுத்தமா வேட்டி சட்டை போட்டிருப்பாரு. அவன் கோவணம் வேணா கட்டும், என்ன வேணா கட்டும். வரதட்சணை எவ்வளவு தருவான்? 7-8 லட்சம் தருவானா? தருவார். 7 ரூபாய் தருவார். ஏய், என்ன கிண்டலா? இதுக்கு அவனை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சா, வேலைக்கு சேர்த்தன. இந்த படத்துல நான் திருப்பி எடுக்கணுமா? வரதட்சணை கல்யாணம் கிடையாது. அப்பா, நான் காதலிச்சது கல்யாணத்துக்காக, வரதட்சணைக்காக இல்ல. அது எங்களுக்கு தெரியும். பின்ன காது ஊத்துக்க வரதட்சணை கொடுப்பாங்க. ஆனா உன் கல்யாணத்தை முடிவு பண்ண வேண்டியது நான். அதனாலதான் உங்களை கேட்டேன். நீங்க சம்மதம் சொல்லலன்னா வேற முடிவு எடுத்துக்கிறேன். என்னடா முடிவு எடுப்பேன்? வீட்டை விட்டு வெளியே போவேன், கல்யாணம் பண்ணிக்குவேன், சந்தோஷமா இருப்பேன். என்னடா ஏத்து பேசுறியா? கையெடுங்க மிஸ்டர் மணி. என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? உங்க பேர் மணி தானே? ஆமா. அதனால தான் கூப்பிட்டேன். புறப்படுறேன். டேய், போறேன்டா, உள்ள போற கேட் அங்க இருக்கு. என் சம்பாதியத்துல வாங்கின துணி எடுத்துட்டு போறேன். போ போ, அப்படியே சம்பாத்தியத்தில் சாப்பிட்டு அதெல்லாம் கை விட்டு வாந்தி எடுத்துட்டு போ. யோ, என் பையன் வீட்டை விட்டு போறேங்கிறா, அதுக்கு நீ எதுக்கு ஆளுகிற? சேம் சிச்சுவேஷன், சேம் டயலாக். சிச்சுவேஷன் டயலாக்கா? ஏயா, பொங்கல் படம் வாங்கி போட்டு என்ன டிஸ்ட் பண்ற நீ? ஒரு சின்ன பிளாஷ்பேக். உன் பையன் மாதிரியே எனக்கு ஒரு பையன் இருந்தான். நல்ல இடத்துல வேலை பார்த்தான். அங்கேயே ஒரு பொண்ணை காதலிச்சான். என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டான். உன்ன மாதிரியே நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். வருமானம் போச்சு. துட்டு அவுட், கையில பிளேட்டு. அப்போ நானும் பிச்சையா? ஐயா, நியூ ஃபேஸ் பிச்சைக்கார ஐயா. என்ன சொல்லி பிச்சை எடுக்கிறனே தெரியல ஐயா. ஐயா, ஐயோ, நினைச்சு பார்க்கவே ரொம்ப சீப்பா இருக்கு. இப்ப பயந்து என்னையா பிரயோஜனம்? டூ லேட், டூ லேட். அசப்ல பார்த்தா என்ன மாதிரியே இருக்க. தட்டு ஒண்ணுதான் குறைச்சல். அப்படியா? ஆமா. இருக்கா? சீக்கிரமா என் கூட கிளம்பு. என் தெருவை பாதி பாதியா பிரிச்சு தரேன். வர்றதுல 50-50. போகாதடா. ஆமா, இதுல தடுக்காதீங்கம்மா. டேய், போயிரு நீ. ஆமா, நான் போறேன். அந்த சீதா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் போயிரு நீ. நீ எங்க சொல்ல போற? இப்ப சொன்னே. இத வாருப்பா, முதல்ல சொன்னதுல பொய் டிராமா. உன்னை டெஸ்ட் பண்ண. சும்மா சொல்லக்கூடாதுப்பா. அப்பா அம்மா வேண்டாம்னு சொல்லிட்டு போற அளவுக்கு டபுள் ஸ்டாக்கா இருக்க நீ. இன்னைக்கு அவங்க அப்புறம் போய் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறப்பா. உள்ள போப்பா. சார் யாரு? டெல்லியில இருந்து வந்திருக்காரு. ஓ, டெல்லி வரைக்கும் என் கால் பரவிருச்சா? நீங்க வேற அமெரிக்க ஜனாதிபதி கிட்ட இருந்து உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தியே வந்திருக்குது. சாருக்கு என்னால என்ன நாசா போனோம்? எலெக்ஷன் வருது. நாங்க தோத்து எதிர்க்கட்சி ஜெயிச்சிரும் போல் இருக்கு. நீங்க எதிர்க்கட்சியில மெம்பர் ஆயிடணும். நான் நம்புறேனா? உங்களுக்கு என்ன லாபம்? என்னடா இப்படி கேட்டீங்க? நீங்க அந்த கட்சியில சேர்ந்தா அந்த கட்சி எப்படி உருப்படும்? எவனும் டெபாசிட் வாங்க முடியாதே. சரி, நாளைக்கே உறுப்பினர் ஆயிடுறேன். அந்த அட்டை எடுத்து வா, கையெழுத்து போடுறேன். ஹலோ, அப்படியா? சொல்லிடுறேன். தாதா, நீங்க அந்த கட்சியில சேர்றேன்னு சொன்ன உடனே ஜனாதிபதி இந்த கட்சியை தடை பண்ணிட்டாரா? ரொம்ப மகிழ்ச்சி தாதா. இதுக்கு நன்றி கடனா நாளைக்கே உங்க காலை எங்க கட்சி சின்னமா ஆக்கிறேன் தாதா. போயிட்டு வரேன் தாதா. சந்தோஷத்துல விவரம் தெரியாம உங்க காலையை சின்னமாக்குறேன்னு சொல்லிட்டு போறான். சத்தியமா ஊடு போய் சேர மாட்டான். தாதா, உங்க காலை சின்னமாக்குறேன்னு சொல்லிட்டு போறானே, அவனோட பொண்டாட்டி ஆக்சிடென்ட்ல மாட்டி 2 காலும் போச்சான். வெரி எஃபெக்டிவ். யாரு?
ஜப்பான்ல இருக்கிற கார் கம்பெனி மூடணுமா? சரி, நான் இந்தியா விட்டு எங்கேயும் சர்வீஸ் பண்றது இல்ல. சார் யாரு? இவருதான் ஹோட்டல் ஆரோக்கிய பவன் முதலாளி ஆறுமுகம். யாரு நாசமாக்கணும்? தாதா, என் ஹோட்டலுக்கு பக்கத்துல புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டம் பூரா அங்க போயிடுது. எனக்கு வியாபாரமே இல்ல. அதனால உங்க திருப்பாத்த அங்க வச்சீங்கன்னா அவன் ஹோட்டலை இழுத்து மூடிடுவான். அதுக்கப்புறம் எப்பவும் போல என் ஹோட்டல் ஜாம் ஜாம் நடக்கும் தாதா. எவ்வளவு பணம் கொண்டு இருக்கீங்க? ₹1,00,000. அத கவுண்டர்ல கட்டிட்டு ரசீது வாங்கிட்டு போங்க. இவர் யாரு? அரசியல் தரகர். என்ன ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். சொல்லுங்க. ஒரு நடிகர் சினிமாவிலயும் அரசியல்லயும் ரொம்ப பாப்புலாரிட்டியா இருந்துகிட்டு இருக்காரு. அவரு எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்றாரோ அந்த கட்சிக்கு தான் ஜனங்களே ஓட்டு போடுவாங்க. எப்படியாவது நீங்க பெரிய மனசு பண்ணி அவருடைய பாப்புலாரிட்டியை குறைக்கணும். இந்த சூட்கேஸ் நிறைய பணம் இருக்கு. இத அட்வான்ஸா வச்சுக்கங்க. இன்னும் எவ்வளவு கேட்டாலும் தரேன். யார் அவரு? யார பத்தி யார்கிட்ட சொல்ற? ஸ்டாரா? சூப்பர் ஸ்டார். சினிமாவிலும் சரி, நாளைக்கு அரசியல் வந்தாலும் சரி, அவர் தான்டா ராஜாதி ராஜா. நான் மட்டும் இல்ல, எந்த கொம்பாதி கும்பன் வந்தாலும் அசைக்க முடியாது. போடா. நிறுத்து 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 நிறுத்து. தாதா, இந்த ஹோட்டலை மூடுறதுக்கு தான் நம்ம பணம் வாங்கியிருக்கோம். தாதா, தயவு செஞ்சு உங்க திருப்பாதங்களை கீழே வச்சிடாதீங்க தாதா. யோ, நான் டிவன் சாப்பிட போறேன். உங்களுக்கு எது வேணாலும் கார்லயே கொண்டாந்து தர சொல்றேன். உங்க கையை வேணாலும் கழுவி விடுறேன். தயவு செஞ்சு உங்க காலை கீழே வச்சிடாதீங்க தாதா. யோ, உன் ஹோட்டலை மூடுறதுக்காக தான் நாங்க ஆரோக்கிய பவனால்ட்ட காசு வாங்கியிருக்கோம். ஐயோ தாதா, இது கிருபானந்த வாரியார் திறந்து வச்ச ஹோட்டல். அவர் திறந்து வச்ச ஹோட்டல் நீங்க மூட வைக்கணுமா தாதா? என்னது? இந்த ஹோட்டல் என் தெய்வம் திறந்து வச்சதா? எனக்கு தெரியாம போச்சையா? இரு இரு. அப்பா. ஹலோ, ஆரோக்கிய பவன். நான் தான் லெக் தாத்தா பேசுறேன். வணக்கம் தாதா. சொன்னபடி அந்த ஹோட்டலை மூட வச்சிட்டீங்களா? ஏண்டா, இந்த ஹோட்டல் என் தெய்வம் வாரியார் திறந்து வச்சிருக்காரு. அதோட மூட சொன்னேன். நீ ஏன்டா முதல்ல சொல்லல? நீ கொடுத்த ₹1,00,000 நானே கொண்டு வந்து ஹோட்டல்ல தரேன். ஐயோ வேணாம் தாதா. அந்த பணத்தை நீங்களே நன்கொடை வச்சீங்க. ஏண்டா, நீங்க இப்ப இங்க வந்தீங்கன்னா இப்ப சுமாரா நடந்துட்டு இருக்க வியாபாரம் கூட மொத்தமா கட்டிவிடும் தாதா. கொடுத்த ரூபாய் வாங்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நன்றி தாதா. நான் என்ன பண்றேன் தாதா? நீ வண்டி வேற தொட்டுட்ட. சரி, வர அமாவாசை அன்னைக்கு 1 லிட்டர் பால் வாங்கி எனக்கு பாத பூஜை பண்ணிடு. சரி தாதா. தாதா, அட ஒண்ணு கூறுதியா? அது போற வழியில எங்க போய்க்குங்க தாதா. சர்வநாசம் சர்வநாசம் சனியனே துணை. இப்பொழுது நீங்கள் காண இருக்கும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் லெக் தாதாவை நமது சிறப்பு நிருபர் மீரா பேட்டி காண்கிறார். லெகு தாதா, முதல்ல டிவி ஆஃப் பண்ணி. என்னன்னா அது? லெக் தாதா பேசுறாரு, பார்க்க வேண்டாமா? லெகு தாதா மனுஷனா அவன்? தரித்திரம் பிடிச்ச வண்டி. அவனால் தாண்டி நம்ம கடையை மூடணும். அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னா. சக்தி இல்ல, அது தரித்திரம். இப்படி எதிர்த்து பேசிதான் கடையே மூடிட்டு பேசாம டிவிய பாருங்க. இந்த நேரடி ஒளிபரப்புல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம் லெக் தாதா. வணக்கம். சர்வநாசம் சர்வநாசம் சனியனே துணை. உங்க பேட்டிய எங்க 3 டிவில ஒளிபரப்பணும்னு எல்லா நாட்டுல இருந்தும் கடிதம் எழுதியிருக்காங்க. அதனால உங்களை பேட்டி காண நான் வந்திருக்கேன். ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்குலாம் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நேரடி ஒளிபரப்ப குடும்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சர்வநாசம். உங்க பாதம் பட்டாலே எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரும். மன்னிக்கணும், பிரச்சனை வராது. என் பாதம் பட்டாலே அழிஞ்சிரும். அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. லெக் தாதான்னு பட்டம் வேற கொடுத்திருக்காங்க. எங்க நேயர்களுக்கு உங்க லெக்க பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சொல்றேன். அது ஒரு பெரிய கதை. நான் பிறக்கும் போதே என் வாழ்க்கை தலைகீழ மாறி போச்சு. குழந்தை பிறக்கும் போது தலைதான் முன்னாடி வரணும். எனக்கு கால் வந்துச்சு. என் காலை பிடிச்ச இழுத்த டாக்டர் அம்மா அந்த இடத்துல ஆட்டாட்ட கொஞ்சம் செத்து போயிட்டாங்க. எங்க அம்மா ஆசையோட பால் கொடுத்தாங்க. வகுத்துல ஓங்கி ஒண்ணு விட்டேன். அவங்களும் சிவலோகம் போய் சேர்ந்துட்டாங்க. நான் நடக்க மாட்டேன்னு எங்க அப்பா ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தாரு. என் பாதத்தை பிடிச்சு தரையில வச்சாரு. அந்த இடத்துலயே அவரும் செத்து போயிட்டாரு. நான் அனாதையா இருக்குன்னு என் தாய் மாமே ஆசையா எடுத்து கொஞ்சினார். நெஞ்சில ஒண்ணு விட்டேன். அன்னைக்கு குப்புற விழுந்தவர் தான் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. தரித்திரம் பிடிச்சவன்னு எல்லாரும் என்ன திட்டினாங்க. ஓடினேன் ஒரு வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினேன். ஓரமா உட்கார்ந்தேன். குமுறி அழுதேன். யோசனை பண்ணேன். தரித்திர தேவதை கும்பிட ஆரம்பிச்சேன். அந்த தரித்திரமே எனக்கு பிளஸ் ஆச்சு. நான் எப்படி சம்பாதிச்சேன்னா, நம்ம நாட்டுல நல்லது செய்யறதை விட கெடுதல் செய்யறவன் தான் அதிகமா இருக்கான். அந்த கெடுதல் செய்யறவன் பூரா என்கிட்ட வந்தான். என் பாதத்தை வச்சு மத்தவங்களுக்கு நாசத்தை உண்டாக்குனேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம நாட்டுல என்ன மாதிரி தரித்திரம் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது. என்ன பார்த்தாவது திரும்பி பல விழாவுக்கு போகணும், அரசியல்ல சேரணும், அங்கேயும் இங்கேயும் நடக்கணும். மொத்தத்துல சர்வநாசம் சர்வமும் நாசம். லெக் தாதா, உங்க காலை கொஞ்சம் காட்டுறீங்களா? என்னது? அதான் உங்க திருப்பாதத்தை நேயர்களுக்கு கொஞ்சம் காட்டுறீங்களான்னு கேட்டேன். வேண்டாமா? ப்ளீஸ் சார், கொஞ்சம் காட்டுங்க, பரவாயில்ல. இதுதான் உங்க தலைவிதினா நான் மாத்த முடியுமா?
சர்வநாசம் 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 சனியனே துணை. கண்ணுக்கு அப்பவே சொன்ன கேட்டியா? எனக்கு தெரிஞ்சு கோரப்பாயில கொசு புடுங்க படுத்திருந்த தாதாவுடைய நேரத்தை பத்தியா இன்னைக்கு? வயிறு எரிஞ்சு பிரயோஜனம் இல்ல, அதுக்கெல்லாம் ஒரு தர்தரம் வேணும். அந்த தரித்திரத்தையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா? நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன்ப்பா, தர்தரம் தான் பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். என்ன ஐடியா? லெக்கு தாதாவுக்கு பணத்தை வாரி கொடுக்கிற அந்த தரித்திரம் பிடிச்ச காலையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா அதிர்ஷ்டம் நமக்கு சொந்தமாயிரும். காலை சொந்தமாக்க போறியா? ஆமா. கொலை பண்ண போறியா? இல்ல, அவரு குடிக்க போற அந்த பால்ல மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கேன். அத குடிச்ச லெக்கு தாதா மயங்கி தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த தரித்திரம் பிடிச்ச காலை ஊரே விட்டு. என்னங்கடா எதை வெட்ட போறீங்க? அது நாங்க இன்னும் சாப்பிடலையா, சாப்பாடை எப்படி வெட்டுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா. அட பாவீங்களா, இன்னும் சாப்பிடலையா? நாய் மாதிரி காலையே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு ஒண்ணும் புரியல. ஒரு கால் இல்லடா, ஒரு கால் நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டேன்டா. நீங்க என்ன செய்ய போறீங்க? தாதா, நீங்க ஒரு கால்ல வெளிநாடு போக முடியாது. அப்படியே நீங்க போனாலும் ஒரு காலம் நாங்க விட மாட்டோம். ஆஹா, என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா ஒரு கால் நீங்க எல்லாம் என் தம்பியை பிறக்கணும். தாதா, அதுக்காக வருத்தப்படாதீங்க. இந்த பாலை குடிங்க, உங்க கால் பிரச்சனை எல்லாம் தீந்துடும். அப்பா சிவா, இந்த காலை எல்லா இடத்துலயும் எடுத்து எடுத்து வச்சு ஒரே குடைச்சல் வெட்டி போடலாம்னு தோணுது. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அத அவன் பாத்துப்பான். என்னது? அம்மிக்கு விழுவான்னு யாரோ ஒருத்த பிடிச்சு விட்டா போதும். சர்வநாசம் சர்வநாசம் சனியனே வினை. தாதா, எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்துருச்சு. வெட்டிக்கிட்டு போனவங்க கால் கிடைச்சா ஆபரேஷன் பண்ணி பழைய மாதிரி உங்களை நடமாட வைக்கலாம். பட் அந்த கால் கிடைக்கணுமே. அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்துரும். அது எப்படி சார் அவ்வளவு தைரியமா சொல்றீங்க? என் காலோட ராசி அப்படி. அதை எடுத்துட்டு போன சனியனுங்க என்ன பாடுபடுறாங்களோ. லெக்கு தாதாவோட கால் மகிமைய பாத்தியாடா? ஆட்டோ மீட்டரா வேலை செய்யல. இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாரு. முதல்ல ஒரு அடகு கடைக்கு போக சொல்றான். எதுக்கு? இந்த கால்ல இருக்க தங்க தண்ணி அடகு வச்சு காசை பார்த்துடலாம். போடா அல்ப நாய, உன் புத்தி உன்னை விட்டு போகுமா? இந்த காலை வச்சு நாம எங்கேயோ போக போறோம். எங்கேயும் போல யமலோகத்துக்கு போறோம். வண்டியில பிரேக் பிடிக்கல. பிரேக் பிடிக்கலையா? ஐயோ பாத்து. இந்த காலத்துக்கு வெளியே பேசு. டேய், இந்த காலம் நம்ம செத்தா போயிருவோம். டேய், இழுச்சவன் சைக்கிள் கேரியர் வையே. என்ன சைக்கிள்? ஐயோ, என்ன காலுது? கங்க்ராச்சுலேஷன் சார், ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் காலாட்டுங்க. என் கால இல்ல சார், உங்க கால. ஏன் கால? வாங்க தாதா, வீல் சேர்ல உட்காருங்க. டாக்டர் சார், என் காலை ஆபரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கூட வலி இல்லாம ஆபரேஷன் பண்ணீங்க. நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்யப்படுன்னு தெரியல. எதுக்கு தாதா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? இது எங்க கடமை தாதா. அப்ப நான் போயிட்டு வரேன். வர்றதா, உங்க பாதத்தை கீழே வைங்க தாதா. வேண்டாங்க, என் வீட்டுல போய் வச்சுக்கிறேன். இல்ல தாதா, நாங்க ஆபரேஷன் பண்ணி பூரண குணமாயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கீழே வைங்க தாதா. வேண்டாங்க. அப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது தாதா. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி பூர்ண குணமடைஞ்சத இந்த உலகம் பூரா தெரிஞ்சு நிறைய பேஷண்ட்ஸ் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். உங்களால பேரும் புகழும் கிடைக்கணும். முதல்ல உங்க பாதத்தை கீழே வைங்க. வைக்கணுமா? வைங்க. வைக்கணுமா? வைங்க தாதா. நல்லா யோசனை பண்ணீங்களா? நல்லா யோசனை பண்ணிட்டு வந்ததா, தயவு செஞ்சு கீழே வைங்க. ப்ளீஸ். எஸ். மிஷின் ஓட மாட்டேங்குது. எக்ஸ்ரே மிஷின் எரிஞ்சு போயிடுச்சு. டாக்டர் டாக்டர், ஊமையா
இருந்தவங்க பேச ஆரம்பிச்சாங்க, பேசுறவங்க ஊமி ஆயிட்டாங்க. டாக்டர் டாக்டர் டாக்டர், சீரியஸ் கேஸ் எல்லாம் உயிரோடு இருக்காங்க, நல்லா இருந்தவங்க செத்து போயிட்டாங்க. ஆபரேஷன் தேட்டர் இடிஞ்சு போய் டாக்டர் உள்ள ஓடிட்டார். ஐயோ ஐயோ ஐயோ. சர்வநாசம் சர்வநாசம், ஆஸ்பத்திரியே நாசம். தாதா லெக் தாதா, எங்களை மன்னிச்சிருக்க தாதா. உங்க காலை வெட்டணும், எங்க 2 பேரோட சோறு கையே போச்சு. இதுக்கு தாண்டா பேராசை பெருநஷ்டங்கிறது. அந்த லெக்கே உங்களுக்கு தண்டனை கொடுத்துருச்சு. அதனால நீங்க கழுவுற கையில தான் சாப்பிடணும். அதாண்டா உங்க தலைவிதி. இனிமே நம்ம பணியை தொடருவோம். வாங்க சர்வநாசம் சர்வநாசம். சனியே கூட வாங்க.